பீட்ரூட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இது பைல்வான் டாக்ஸ். சினிமால நடக்கக்கூடிய நிறைய சீக்ரெட்டான விஷயங்கள், சினிமா நடிகர் நடிகைகளை பத்தி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை நாம இப்ப சார் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க ஷோக்குள்ள போலாம். கொக்கைன் அதீதமான போதையை தரக்கூடியது, தடை செய்யப்பட்ட பொருள், அபாயகரமான பொருள். 1 கிராம் அதை அப்படி தட்டிட்டு 2 தடவை நாக்கில் வச்சா போதும், 12,000 காலி. நீ கொக்கைன் சாப்பிட்டுருக்க, வாங்கிட்டேன், கிடைச்சிருச்சு, சாப்பிட்டுட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்க. என்னது திரிஷா? கொஞ்சம் கூட நம்ம நடிகை, செலிபிரிட்டி, நம்ம மத்தவங்களுக்கு வழிகாட்டியா இருக்கணுங்கிறது மறந்து போய் நீலாங்கரை அந்த ரோட்ல தண்ணி அடிச்சு தத்தகா புத்தகா டான்ஸ் ஆடி ஒரே ரகலை. ஸ்ரீகாந்த் கெடுத்ததுலயும் அவங்க அப்பாவுக்கு பங்கு உண்டு. வணக்கம் சார். என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கமும். சினிமாவை பத்தின விஷயங்கள் நிறைய நாம தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கோம். சோ அதாவது நியூஸ் அப்படிங்கிறது அரசியல்ல நாளுக்கு நாள் நிறைய மாறுதல்கள், நிறைய விஷயம் திருப்பி நடந்துட்டு இருக்கும். சோ அதுதான் பயங்கர கான்ட்ரவர்சியா ஹாட் டாபிக்கா போயிட்டு இருக்கும். சோ இப்பெல்லாம் ரீசெண்ட் டேஸா பாக்குறப்போ சினிமாவில அவ்வளவு விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு, நடிகர்கள் அவ்வளவு விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அப்படி இருக்கிறப்ப கண்டிப்பா நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நடிகர் ஸ்ரீகாந்த் இப்ப போதைப் பொருள் புழக்கத்துல கைதாயிருக்காரு. சோ அதை தொடர்ந்து இன்னும் அடுத்தடுத்து நடிகர்கள் சிக்குவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி போதைப் பொருட்கள் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சது அந்த ஆல்கஹால் ட்ரிங்க்ஸ் இப்படிதான் சொல்லுவாங்க. அதை தாண்டி கஞ்சா, குட்கா அந்த மாதிரி விஷயங்கள் அதிகமா நடுவுல ரொம்பவே புழக்கத்துல இருந்துச்சு. இப்ப கொக்கைன் அப்படிங்கிற ஒரு போதைப் பொருள்னால இவங்க சிக்கி இருக்காங்க. இதை யூஸ் பண்ணிருக்காங்க, அதுவும் 2-3 வருஷமா தொடர்ந்து யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரியான ஒரு இன்ஃபர்மேஷன் அது ரசிகர்கள் கிட்ட ஒரு பெரிய ஷாக்கா இருக்கு. ஃபர்ஸ்ட் அந்த கொக்கைன் அப்படின்றது என்ன சார்? அதனால என்ன நடக்கும்? அதை யூஸ் பண்றதுனால எதுக்கு நடிகர்கள்லாம் அதை யூஸ் பண்ணிருக்காங்க? நாம ஆரம்ப காலத்துல இட்லி, இடியாப்பம், வடை மட்டும்தான் சுட்டுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பரோட்டாவுக்கு மாறணும். இப்ப பிஸ்ஸாவுக்கு வந்திருக்கோம், பர்கருக்கு வந்திருக்கோம். அந்த மாதிரிதான் போதைப் பொருளும் ஆரம்பத்துல கள்ளு, சாராயம், அதுக்கப்புறம் இந்தியன் மேட் ஃபார்ட் லிக்கர், இப்ப லேட்டஸ்டா கொக்கைன். கொக்கைன்ங்கிறது எல்லாவற்றிலிருந்து மாறுபட்டது. நேரடியா நரம்பு மண்டலத்துக்கு போய் நரம்பு மண்டலத்தை சுவிட்ச் கியர் பண்ணுது. கோக்கைன்ங்கிறது கொக்கோங்கிற தாவர இலையிலிருந்து தயாராகுது. ட்ரொகோடின் அலாய்டு அப்படிங்கிறது இதோடைய ஆங்கில பேரு. அது இதோடைய அல்காய்டுங்கிற பேருக்கு ஐஎன்கிறது சேர்ப்பாங்க, அதான் கோக்கைன். இது அதீதமான போதையை தரக்கூடியது, தடை செய்யப்பட்ட பொருள், அபாயகரமான பொருள். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்போ சாராயம் குடிச்சாச்சுன்னா நிறைய சாப்பிடணும்னு தோணும். நம்ம இந்தியன் மேட் மது வகைகள், பிராண்டி, விஸ்கி, ரம் எல்லாம் சாப்பிட்டோம், சாப்பிடணும்னு தோட வைக்கும். இது அப்படியே நெகட்டிவா உண்டு. கொக்கைன் பசி ஏற்படுத்தது, எடை கூடக்கூடாது, எப்பவுமே இளமையாவே இருக்கணும், ஒல்லியாவே இருக்கணும் நினைக்கிறவங்க எல்லாம் இது பெரும்பாலும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. எல்லாரும் சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில இது ஒரு தடவை, அதாவது சிட்டிகைன்னு சொல்லுவோம், அது ஒரு மாத்திரையில 4 பங்கு 1. 1 கிராம் அதை அப்படி தட்டிட்டு 2 தடவை நாக்கில் வச்சா போதும், 12,000 காலி. எவ்வளவு? 12,000 காலி. 1 கிராம். இதுலயே கூட இருக்கு, அது இன்னும் இந்தியாவுக்கு வரல, 40,000 விலை அப்படின்னு பயன்படுத்தினவங்க சொன்னாங்க. ஏன்னா ஒரு பத்திரிகைக்காரன் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோடனே நான் ஏதோ பயன்படுத்த நினைக்காதீங்க, இதெல்லாம் விசாரிக்கப்பட்ட உண்மை விஷயங்கள். அப்போ நேர நரம்பு மண்டலத்தை போய் தாக்குது. தாக்கும்போது அது கிட்டத்தட்ட 45 நாள் அந்த ரத்தத்துல இருக்கும் கொக்கைன். ஆனா 20 நாள் 25 நாள் அப்படியே அந்த விதப்புலயே வச்சுட்டு இருக்கும். நான் யாருக்குமே ஸ்மெல் தெரியாது. தெரிஞ்சவங்களை மட்டும் லேசா என்னுடைய வார்த்தையில வித்தியாசம் வருது அப்படிங்கறத கண்டுபிடிச்சாதான் அது போலீஸ் பார்வையாப்படும். அந்த மாதிரி கொக்கைன். இது ஆரம்பத்துல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி விளையாட்டு ஆரம்பிச்சுட்டு அது விபரீதம் ஆயிடுச்சு. இதுல நம்ம ஸ்ரீகாந்தும் ஸ்ரீகிருஷ்ணாவும் ஃப்ரெண்ட்ஸ். இவங்க 2 பேரும் பேசியிருக்காங்க சங்கேத மொழியில.
இந்த சங்கீத மொழியில தான் வச்சுதான் இப்ப அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஏன்னா நேற்று காலையில 10 மணிக்கு ஆஜராயிருக்காரு கிருஷ்ணா. நேத்து இரவு 11 மணி வரைக்கும் விசாரிச்சு இன்னைக்கு வியாழக்கிழமை 11:30 மணிக்கு தான் அரெஸ்ட்ங்கிறது கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ஆமா, 15 மணி நேரம் விசாரணை போயிருக்கு. ஆமா, அவ்வளவு நம்ம ஸ்ரீகாந்துக்கு உடனே அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா மெடிக்கல் செக்அப் பண்ண உடனே கன்ஃபார்ம் பண்ணிட்டு அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஒரு 20 மணி நேரம் தீவிர விசாரணையை வச்சு இப்போ அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. இதுல என்னன்னு சொன்னா, அவர் வந்து நான் என்னுடைய உடம்பு ஸ்ரீகிருஷ்ணா இந்த கொக்கைன் பயன்படுத்துற அளவுக்கு ஸ்ட்ராங்கா இல்ல, என் பாடி ஆள்தான் ஒரு மாதிரி இருக்கேன். ஏன்னா பாடி ரொம்ப டேஞ்சரு. ஏன்னா ஒரு வருஷம் மேல ஆஞ்சியோகிராம் பண்ணிருக்கேன். எனக்கு கேஸ் ட்ரபிள் வேற இருக்கு. அடிக்கடி படபடப்பு, அதாவது மயக்கம் சொல்லுவோம் தெரியுமா, திடீர்னு மயக்கம் வந்துடும். அந்த மாதிரி நிலைமையில இருக்கேன். நான் வந்து இப்போ சித்தா மருத்துவம் ஆயுர்வேத மருத்துவத்துல நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கேன். கேரளால கூட ட்ரீட்மெண்ட் தான் போயிருக்கேன். நீ சொல்லி சர்டிஃபிகேட் எல்லாம் கொடுத்துருக்காரு. அதெல்லாம் இருக்கட்டும்யா, நீ வந்து கொக்கைன் சாப்பிட்டுருக்க, அது எங்களுக்கு கன்ஃபார்மா தெரியுது. இந்த கோடு வேர்ட்லாம் பயன்படுத்திக்க பத்தியா, இது எதுக்கு வாங்கிட்டேன், கிடைச்சிருச்சு, சாப்பிட்டுட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன், என்னது அப்படின்னு அதுல மாட்டிக்கிட்டாரு. இந்த இப்போதைக்கு கிரைம்ல ரொம்ப உதவியா இருக்குது செல்போன் தான். செல்போன்ல டவர் காமிச்சு கொடுத்துருது, எங்க இருக்காரு, மெசேஜ்லயும் காமிச்சு கொடுத்துருது, வாட்ஸ்அப்பும் காமிச்சு கொடுத்துருது. வாட்ஸ்அப் கால் எடுத்தாலும் இப்ப சில பேர் எடிட் பண்ணி டேட் பண்ணிருக்காரு, அதை பூரா வாங்கிட்டாங்க, என்னென்ன பேசியிருக்காருன்னு. அந்த ஆதாரத்தை வச்சுதான் அவரை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. இதுல என்னன்னா, இந்த குற்றத்துக்கு 10 வருஷம் கடுங்காவல் தண்டனை, நோ பைல் எந்த விஷயத்துலயும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. கேரியர் கிட்டத்தட்ட முடிஞ்ச மாதிரி தான். ஆனா இந்த சூழ்நிலையில ஏற்கனவே ஒரு கிருஷ்ணா முதல் மனைவி வாரத்து பண்ணிட்டாரு கோயம்புத்தூர்ல. இப்ப 2வது நான் கல்யாணம் பண்ணிக்க போறேங்கிறதுக்கு, இந்த கல்யாணம் பண்ணுவதற்கு அவருடைய உடம்பு தயாரா இருக்கும்போது கொக்கைன் சாப்பிடுறதுக்கு தயாரா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்றாங்க. அதனால இப்ப அவரை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. இந்த அதாவது இப்போ இவரு கேரளா இருந்து வந்தாரு. சோ இது கேரளா வரைக்கும் போயிருக்கு, நடமாட்டம் கேரளா வரைக்கும் போயிருக்கு. அதனால கேரளால போய் எந்தெந்த நடிகர்கள் அப்படிங்கறத விசாரிக்கிறதுக்கு இங்க இருந்து தமிழக போலீசார் போறாங்க. அங்க கேரள போலீசாரும் உதவுவாங்க. ஏன்னா ஏற்கனவே அங்க வந்து போதை பாட்டி அடிக்கடி நடக்குது, சில கேஸுகள் வந்திருக்கு. இப்போ அம்மா மலையாள நடிகர் சங்கம் வந்து இப்போ நடிக்க வர்றதுக்கு முன்னாடியே ஒப்பந்தத்துல நான் தண்ணி அடிக்க மாட்டேன், இந்த மாதிரி போதை மருந்து உட்கொள்ள மாட்டேன்னு எழுதி கொடுத்து தான் வரேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அங்க போய் இன்னும் சிலர் சிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிருக்காங்க. இது என்ன காரணம்னா, இப்போ தமிழ்நாட்டுல அனுமதி பெற்ற டாஸ்மாக் கடை இருக்கு இல்லாம கஞ்சா, அப்புறம் கொக்கைனு, கஞ்சா செடி பயிர், இப்படி நிறைய சிறுவர்கள் முதற்கொண்டு ஸ்டூடெண்ட்ஸ் முதற்கொண்டு இருக்கவங்க தான் இதெல்லாம் பண்றாங்க. அதனால அதை கண்டிப்பா கற்றல் பண்ணி ஆகணும், அதை நிறுத்தி ஆகணும்ட்டு முதல்வர் மாண்பு மு.க. ஸ்டாலின் வந்து உசுப்பி விட்டுருக்காரு. யாரு சிபாரிசு பண்ணலும் இது பண்ணாதீங்க, ரொம்ப சிவியரா இருங்க அப்படிங்கிற ரொம்ப முடுக்கி விடப்பட்டிருக்கு. இப்போ இது வந்து நிறைய நடிகர் நடிகைகள் மத்தியில கொஞ்சம் கலக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு. இப்போ ஏற்கனவே பாத்தீங்கன்னா நம்ம நடிகை த்ரிஷா, நம்ம முன்னணி நடிகை த்ரிஷா கொஞ்சம் கூட நம்ம நடிகை செலிபிரிட்டி நம்ம மத்தவங்களுக்கு வழிகாட்டியா இருக்கணுங்கிறது மறந்து போய் நீலாங்கரை அந்த ரோட்ல தண்ணி அடிச்சு தத்தகா புத்தகா டான்ஸ் ஆடி ஒரே ரகலை. அப்புறம் நீலாங்கரை போலீஸ் இன்ஸ்பெக்டர் தான் போய் நீங்க ஒரு செலிபிரிட்டி இப்படி பண்ணலாமான்னு சொல்லி ரூம்ல போட்டு கதை விட்டு இருந்தாரு. அதே மாதிரி இப்போ அனிருத், அவரும் அடிக்கடி பார்ட்டி நடத்துறவர். ஜெயரவி கனிஷாவும் இப்ப சமீபத்தில் பார்ட்டி நடத்திருக்காங்க. இந்த பார்ட்டிகள்ல இந்தியன் மேட் ஃபாரின் லிக்கர், பிராண்டி, விஸ்கி இது அல்லாம கொக்கைனும் பயன்படுத்தப்பட்டிருக்கா அப்படிங்கிற மாதிரி போலீசார் பல கோணத்துல விசாரிச்சுட்டு இருக்காங்க. இதுல யார் யார் மாட்டுவாங்கிறது தெரியல. ஆனா இதுல ஒரு சமீபத்துல இந்த சுசித்ரான்னு ஒரு மனநோயாளி இருக்காங்க, அவங்க கச்சா முச்சான்னு பேசி விட்டு அது என்ன சொல்லிச்சுன்னா, நான் கொக்கைனை பார்த்திருக்கேன், ஆனா நான் கொக்கைனை சாப்பிடல
அப்படின்னு தடாடியா ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்க. நிச்சயமா பார்த்தா சாப்பிட்டுருவாங்க. ஏன்னா பாத்துருக்காங்கன்றப்ப அது யார் கையில பார்த்தாங்க, எப்படி பார்த்தாங்க, எங்க பார்த்தாங்க, அப்ப அங்கேயும் இது பரவிக்கிட்டு இருக்கு அப்படின்ற அது ஏற்கனவே ஒரு வருஷம் முன்னாடியே கமலஹாசன் நடத்தின பார்ட்டில வெள்ளி தாம்பாளத்துல கொக்கை நல்லா இருக்கும் கொடுத்தாங்க, நான் பார்த்தேன்னு சொல்லிச்சு. அந்த சமயத்துல இது மனநோயாளின்னு ஒரு சர்டிபிகேட் வாங்கி வச்சிருக்கு. அதுல ஒரு வழக்கில் இருந்து தப்பிச்சிருச்சு. அதனால போலீசார் அந்த மட்டும் போன அது மனநோயாளின்னு சர்டிபிகேட் வாங்கி போகல, அது பெரிய கேஸ் ஆயிருக்கும். ஆனா அனிருத் அடிக்கடி பார்ட்டி பண்ணுவாரு. அந்த அனிருத் நடத்துற பார்ட்டிகள்ல ஆண்ட்ரியா, நயன்தாரா, த்ரிஷா எல்லாரும் கண்ணத்துலையும் கண்ணம் வச்சு அவர் போட்டோஸ் எல்லாம் எடுத்து வெளியிட்டு இருக்காரு. சோ அவருக்கும் அந்த பழக்கம் இருக்குமாங்கிறது தெரியாது. ஆனா ஆதாரத்தோட மாட்டிக்கிட்டாங்க, சாட்சியம் இருக்குன்னா யாரும் தப்ப முடியாதுல. மற்றபடி ஒண்ணும் இல்லை. இப்போ நடிகர்கள் வந்து ஒல்லியா இருக்கிறதுக்கு இது பயன்படுது, பசிய ஏற்படுத்தாது. அப்படிங்கும்போது இந்த ஒல்லியா இருக்கிற நடிகைகள் எல்லாம் பாருங்க. இந்த கூகுள்ல போய், நான் சொல்லக்கூடாது, நீங்க கூகுள்ல போய் இந்த கொக்கைன் சாப்பிட்டவங்க எப்படி இருப்பாங்க, அவங்களுடைய முகபாவம் எப்படி இருக்கும், உடம்பு தோற்றம் எப்படி இருக்கும்னு நீங்க போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் யார் யார் சாப்பிட்றாங்க அப்படின்ட்டு. இதை நான் நேரடியா சொன்னோம்னா கஷ்டம் போயிடும், நிறைய பேர் என்கிட்ட கோச்சுப்பாங்க. அதனால இதுதான் இது சொன்னது நானும் சொல்லல, சுசித்ரா சொல்லியிருக்கு. அதனால ஏன்னா அனுபவம் உள்ளது சொன்னா அது உண்மையா தான் இருக்கும். என்கிட்ட கூட இப்ப யூடியூப் நடத்துற ஒருத்தர் வந்து என்கிட்ட கேட்டாரு, சுசித்ரா நம்பரை கொடுங்கன்னு. நானும் சுசித்ராட்ட நம்பரை கொடுத்துட்டேன். அது இப்போ உள்ள நம்பரா முன்னர் உள்ள நம்பரான்னு தெரியாது. ஏன்னா எங்க வீட்டு பக்கத்துலாம் இருக்கிறேன்னு அது சொல்லிச்சு. திருவான்மையில் உள்ள திருவள்ளுவர்களாம் அது இருந்துச்சான்னு சொல்லிச்சு. அந்த சமயத்துல அது நான் இப்போ வக்கீல கல்யாணம் பண்ணியிருக்கேன்னு சொல்லிச்சு. ஒரு வாரம் கழிச்சு நான் டைவர்ஸ் பண்ணிட்டேன், துரத்துட்டேன். ஆமா, அந்த மாதிரி ஒரு சுசித்ரா. அப்புறம் மும்பையில இப்ப போய் நான் வந்து ஜேர்னலிஸ்ட் ஆயிட்டேன், எனக்கு ஒரு நல்ல ஆஃபர் கிடைச்சிருக்கு, அதை பயன்படுத்தி நான் மும்பை போயிட்டேன்னு சொன்னாங்க. மும்பையில இருக்குதா சென்னையில இருக்குதா நமக்கு உறுதியா எதுவும் தெரியாது. அது சொன்ன தகவலை நம்ம சொல்லிட்டோம். ஏன்னா இப்போ அதிகமான நேரில் விரும்பி விரும்பி விழுந்து விழுந்து பார்க்கறது படிக்கிறதுலாம் இந்த கொக்கைன் சமாச்சாரம் தான். என்னுடைய வேண்டுகோள் என்னன்னா, தயவு செய்து டாஸ்மாக் பக்கம் போகாதீங்க. தெரிஞ்சோ தெரியாமலோ பெரிய பணக்கார நண்பர் உங்களுக்கு நண்பரா கிடைச்சாருன்னா இந்த டேஸ்ட் பண்ணி பாரு, இன்னும் கொக்கைன் போன்ற விஷயங்களை கொடுத்தாங்கன்னா தயவு செய்து தொடாதீங்க, அதுல இருந்து விலகி இருந்துங்க, அது உங்களுக்கு நல்லது. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, மத்த நடிகர்கள் அப்படின்னா கூட எல்லாருமே பேக்ரவுண்ட்ல இருந்து வந்திருக்காங்க, சோ அப்படிலாம் வந்து எடுத்துக்கலாம். ஆனா ஸ்ரீகாந்த்ன்னு பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஆச்சாரமான குடும்பம் அவங்களது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவர் நடிக்க வந்ததே அவங்க அப்பா அம்மாக்கு வந்து பிடிக்கல ஃபர்ஸ்ட். சோ ஆனா இவரோட நடிப்பு சரி, இவர் தொடரட்டும் அவரோட ஆசை அப்படின்றதுக்காக விட்டுட்டாங்க. அவங்க அப்பா அம்மா வந்து இப்பவும் இவர் கூட கிடையாது, இந்த விஷயத்துல இவர் இருக்கிறதுனால தனியா அவங்க திருப்பதியில தான் வந்து தங்கி இருக்காங்க வீடு எடுத்து, இவரும் மட்டும்தான் இங்க இருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்திருக்கு. இப்ப அவரே ஒத்துக்கிட்டு அழுகுறாராம் ஜெயில போயிட்டு, இந்த மாதிரி குழந்தைங்களை விட்டுட்டு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த கதவு கொஞ்சம் குட்டையா இருக்கு, தலை குனிஞ்சு போன்னு சொன்னா நான் சும்மா போவேன்னு மண்டையில இடிச்சு ரத்தம் வந்துச்சா அது நாம பொறுப்பா? ஆமா, எல்லாம் செஞ்ச பிறகு அழுதுன பிரயோஜனம், அது முஷாரால இருந்திருக்கணும். இன்னொன்னு அவங்க அப்பா வந்து திருப்பதியில வந்து, அதாவது ஆந்திராவில் ஸ்டேட் பேங்க் மேனேஜர். ஆமா. இவங்க அம்மா வந்து கும்பகோணத்துக்காரம்மா, ஐயரம்மா. ஸோ அவங்க உண்ணாத்தான் இருந்தாங்க நங்குமுகத்துல. இவருக்கு ஒரு 10 லட்ச ரூபா சம்பளம் வாங்கலாம்னா இவர் 50 லட்ச ரூபா சம்பளம் வாங்கி ஸ்ரீகாந்த கெடுத்ததுலயும் அவங்க அப்பாவுக்கு பங்கு உண்டு. அதனால இவங்க அப்பாவை எதிர்த்துதான் வந்தனாவை கல்யாணம் பண்ணிட்டாரு. வந்தனாவை கல்யாணம் பண்ணவே கூடாதுன்னு சொன்னாரு அவங்க அப்பாவும் அம்மாவும், மீறி கல்யாணம் பண்ணிட்டாரு. அதனால அவங்க இங்க இருக்கலாம், இவரு இங்க இருக்கலாம். ரெண்டாவது இடையில வந்து இவரு வீடு வாடகைக்கு சென்டிமெண்டா வேற வீட்டுக்கு போலான்னு சொல்லும்போது யாருமே எனக்கு வாடகை கொடுக்கல, முதல் நாள் சரின்னு சொல்றாங்க, நான் வாடகை அட்வான்ஸ் வாடகை கொண்டு போகுது சினிமாவுக்கு தரமாட்டேன்னு சொல்றாங்க அப்படின்னு அவரே வருத்தப்பட்டாரு. இப்ப பையனை வந்தனா கூட தான் அவர் இருக்காரு, ஆனா பையனை வந்தனா மட்டும் பார்த்துக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இதே தான் நம்ம நடிகை ஒருத்தி வந்து பிடிச்சி போட்டாங்க, என் பையன் வந்து மாற்றுத்திறனாளி, என்னை விடுங்க, பெண்ணுக்கு
ஜாமீன்ல சொன்னாங்க. ஜாமீன்ல விடுறதுக்கு இதெல்லாம் காரணமா அமையாது அப்படின்னு மறுத்துட்டு அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு தான் ஜாமீன்ல விட்டாங்க. அதனால எனக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு நோயாளியான அப்பா இருக்காரு, நோயாளியான பையன் இருக்காருன்னா ஜாமீனுக்கு அதெல்லாம் முக்கியமான காரணமா அமையாது. அதனால இட் வில் டேக் டைம், அவ்வளவுதான். இத பத்தி இப்ப விஜய் ஆண்டனி கூட வந்து சொல்லியிருக்காரு. அவர்கிட்ட கேட்கும்போது அவருமே ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. இது இன்னும் ஃபுல்லாவே நீங்க சினிமா ஃபுல்லாவே இதை வந்து கண்டுபிடிக்கணும், நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்ப அதோட அர்த்தமுமே நிறைய இடத்துல பரவி இருக்கு, உள்ள இருக்குன்னு அர்த்தமா எப்படி சார்? அவர் ஒரு அனுபவசாலி, அவர் சொன்னதை நான் மறுத்து பேச முடியாது. ஆனா பெரும்பாலான ஆடியோ ஃபங்க்ஷன் இருக்குன்னா பத்திரிகையாளர்களே சோறு போடுவாங்க, டிஃபன் கொடுப்பாங்க, ஃபங்க்ஷன் முடிஞ்சு அனுப்பிடுவாங்க. நைட்ல ஸ்டார் ஹோட்டல்ல ரூம் போட்டு முக்கியமான ஒரு 20 பேர் மத விருந்து வைக்கத்தான் செய்யறாங்க. அது இன்னைக்கு நேற்றுக்கு இல்லை, ஆரம்பத்துல இருந்து இருக்கு. எங்க தியாகராஜ பகவர் தண்ணி போடுறவரு, அதே மாதிரி அவர் கூட நடிச்ச 3 நடிகர்களும் போடுறவங்க, என்எஸ்கே தண்ணி போடுறவரு. ஸோ அதனால இது வந்து ஆரம்ப காலத்திலேருந்தே சினிமாக்காரங்களுக்கு அது இயல்பா இருக்கு. அதாவது உதாரணம் சொன்னா, ஒரு 100 பேர் இருக்கிற இடத்துல 2 பேர் 3 பேர் டீ டோட்டலா இருக்காங்க. அவங்களுக்கு சரியான வாய்ப்பும் கிடைக்காது, அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டான்னு ஒதுக்கிடுவாங்க. அதுக்காகவே சும்மானத்துக்கு ஒரு 2 பக்கம் 3 பக்கம் போடுற ஆட்லாம் இருக்காங்க. ஏன் ஸ்டோரி டிஸ்கஷன்லயே தண்ணியை போட்டு டிஸ்கஸ் பண்றவங்க நிறைய பேர் இருக்காங்க, அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா கிரியேட்டிவா இருக்கும்போது அந்த நரம்பு மண்டலத்தை அந்த கொஞ்சம் லேசா சீண்டி விட வேண்டியிருக்கு, தூண்டுதல் பண்ண வேண்டியிருக்கு. அதுக்கு அந்த மது போதை உதவுதுன்னு சொல்றாங்க. அது அது என்ன நினைச்ச முடியும். அது நானே பல படங்கள் நடிக்காம போனதுக்கு காரணம் வந்து அவரு அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டாரு அப்படின்னு ஒதுக்குனதுனாலதான். ஓகே. சோ உங்களுக்கு இப்ப வந்து வாய்ப்புகள் நிறைய வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. அது எதை இல்ல, ஒரு மாசத்துக்கு ஒரு படம் வரும், 2 மாசம் ஒரு படம் வரும். அது என்ன என் வாழ்க்கை செலவு பத்துமா? அதாவது நான் பிஸியா நடிச்சுட்டு இருந்த காலத்துல இருக்கிறது இப்போ உள்ளது ரொம்ப வித்தியாசம் இருக்கு. ஏன்னா ஒண்ணு சீனியாரிட்டி, அவரு நம்ம சொன்னது கேட்க மாட்டாருன்னு ஒரு நினைப்பான். ஏன் அவருக்கு விஷயம் அதிகமா தெரியும், நமக்கு கொஞ்சம் தெரியும். சோ அவரு ஆழ்மைத்தன்மை அதிகமா இருக்கும்னு நினைக்கலாம். அதை பத்தி நான் கவலைப்படுறது. இப்ப ஸ்ரீகாந்த் பின்னாடியே வந்து அதிமுக எக்ஸ்எம்எல்ஏ ஒருத்தர் இருக்காரு, பிரசாந்த் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு. எக்ஸ்எம்எல்ஏ கிடையாது, ஆக்சுவலா அவர் வந்து ஐடி விங்ல ஒரு நிர்வாகியா இருந்தார். அந்த சமயத்துல ஒரு படம் எடுத்தாரு, தீங்கிரைன்னு. அந்த படத்துல கதாநாயகன் நடிச்சார் ஸ்ரீகாந்த். அந்த படத்துல 10 லட்சம் ரூபாய் சம்பள பாக்கி, அந்த சம்பள பாக்கியை கேட்கும் போதுதான் பிரசாந்த் இந்த பழக்கத்துக்கு இழுத்துட்டான். அவர் ஏடிஎம்கே எம்எல்ஏ கிடையாது. ஆனா அதே சமயத்துல பிரசாந்த் ஒருத்தர் இருக்காரு, பிரசாந்துக்கு அவரு இருக்காருல்ல, அவரு வந்து சங்கரிக்காரரு. அவர் வந்து முன்னாள் முதல்வர், இப்போதைய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மகன் மிதுன்ங்கிறவர்கிட்ட டச்சில் இருக்காரு அப்படிங்கிறாங்க. ஆனா இன்னும் அதுக்கான ஆதாரம் கிடைக்கல. அப்படி ஒரு செய்தி வந்துட்டு இருக்கு. அதனால எம்எல்ஏ இல்ல அவரு, எடப்பாடி பழனிசாமி வேண்டியவர். ஆனா அந்த சங்கரிக்காரர் பிரசாத்தும் வேண்டியவர், பிரதீப்பும் வேண்டியவர். சோ இவங்க வந்து எனக்கு தெரிஞ்ச ஏதோ ஒரு திட்டத்துலதான் இத பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம். சமூக சட்டவிரோத நடவடிக்கையில் ஈடுபடுறவங்க, சமூக விரோதிகள் எல்லாருமே தங்களுக்கு ஆதரவா சில கட்சியை வச்சிருப்பாங்க. ஆமா. சட்டவிரோத செயலில் ஈடுபட முடியும். இப்ப நம்ம நிறைய விஷயங்கள் வந்து பேசியிருக்கோம், நிறைய விவாதிச்சிருக்கோம், நிறைய உண்மையை நீங்க வந்து இப்ப வெளிக்கொண்டு வந்திருக்கீங்க. சோ கண்டிப்பா இதை பார்த்து நிறைய பேருக்கு தெரியாதது கூட தெரிஞ்சிருக்கும், புரியாததும் கண்டிப்பா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சோ இவ்வளவு நேரம் வந்து நீங்க உங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி எங்க கூட பேசுனதுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சோ மச். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.